என்னடா வாழ்க்கை இது கஷ்டமாகவே போயிட்டுருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு ஒன்று வரவே வராதா, நிறைய கஷ்டங்களையே அனுபவிச்சுட்ருக்கோமே, எப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்க நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மீனராசி என்பர்கள் ஒரு தந்திரசாலிங்க, ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்களை கற்றுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். யோகா தியான பயிற்சி செய்யறதெல்லாம் நல்ல ஒரு விருப்பமுள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. நீர் ராசி என்பதனால கடல் சார்ந்த தொழில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திரைப்பட துறை சார்ந்த தொழிலில் உங்களுக்கு அமையலாம். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். நண்பர்களே நிறைய டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். கபம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும். இந்த மீனராசியில் மீன லக்னத்தில் பிறந்தவங்க குரு பகவான் 10ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது. அதே மாதிரி குரு பகவான் ஆட்சி உச்சம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு, சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவம், பதவி, நல்ல ஒரு யோகமான நிலை இவங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வளம் வருவாங்க. ஏன்னா உச்சமும் நீச்சமும் அந்த இடத்துல அமையும் போது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப வலுவாக அமையும். உங்களுடைய ராசியில் தசாபதி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி. அம்மா தான் எல்லாம், அம்மா தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் இயக்கத்தை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது. அந்த வகையில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி உயர்நிலையில் அமையக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் வலுவாக போய் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப விசேஷமான அமைப்பு. குரு மிதனத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கன்னியில் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷமான நிலை. புதன் குருவும் செவ்வாயும் கடகத்தில் இருக்கிறது, அவரோட கூட சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது, குரு ராகுவை பார்க்கும்போது நல்ல மாற்றத்தை தருவார். அந்த வகையில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால கடந்த மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது, அதுவும் இந்த மாதம் முழுவதும் ராசியை பார்க்கறது. ராஜ யோகாதிபதியான செவ்வாய் 9 கூடியவர், அவர் 7ஆம் இடத்துல இருப்பது ராசியை பாதுகாப்பது நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4, 5 இடங்களில் சுப கிரகம் இருப்பது ரொம்ப விசேஷம். 6ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு நண்பன் என்பதனால பெரிய சோதனை எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது. இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பெருசாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மன அழுத்தம், உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், மேலதிகாரியோட டார்ச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வேலையில் நான் போதுமான சம்பளம் இல்லையே, நம்ம வேலை மட்டும் அதிகமாக வாங்குறாங்க, வேலை பளு மட்டும் அதிகமாக இருக்குது, போதுமான ஓய்வு கிடைக்கல,
மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும். 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த சமயத்தில் வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். டக்குன்னு கோபம் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் சரியான புரிதல் இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வீட்டில் கூட உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளே உங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் சொல்ல வரதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. வெளி இடத்துல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். குறிப்பாக உங்களுடைய சுற்று வட்டாரத்தில், நட்பு வட்டாரத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா காது வச்ச மாதிரி எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. உறவுங்கிட்ட எடுத்துக்கோங்க. வெளி நபர்கிட்ட அதிகம் கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுங்க. செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கோபம் வந்துடும், ரோசம் வந்துடும். அதனால் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது கூட டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. எதிரிகளால் நிறைய இடர்பாடுகள் வரும். அதனால் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். இந்த காலகட்டத்தில் மற்றவங்களையும் எடுத்தறிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வளம் வருவீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. 50 வயதுக்கு மேற்பட்ட அந்த மீனராசி என்பவர்களுக்கு இது போன்ற காலகட்டம் ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பவர்கள் வர போகிறீங்க. நடுத்தர வயதை தாண்டியவங்களுக்கெல்லாம் தொழில் சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல மாற்றம் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தராது. எல்லா விதத்திலும் உங்களுடைய தேவை ஓரளவுக்கு பூர்த்தியாகும். வாங்கிய பொருளெல்லாம் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலத்தில் முதலீடு போட்டிருந்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த விஷயத்தில் நீங்கள் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்காக சொத்து வாங்கும்போது அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத கவனித்து வாங்கிறது நல்லது. பேரம்பேத்தி எடுக்கிற வயதில் இருக்கிறவங்களாம் ரொம்ப யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் தொல்லை கொஞ்சம் குறையும். பெரிய சோதனை எதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தொழில் நீங்கள் தொடங்கினாலும் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் சிறிய முதலீடு போட்டு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. நிதானமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்கால திட்டங்களை நோக்கி இந்த காலகட்டத்தில் பயணம் செய்வீங்க. எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி, எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் வர போகிறீங்க. உங்களுடைய தைரியம் தாங்க உங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் வெற்றியே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தைரியமாக இருங்குவீங்க. ஒரு தொழிலே தொடங்குறீங்கன்னா கூட என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதிகமாக வேலை பளுவை போட்டு பகல அதற்காக கஷ்டப்படுவீங்க. அதனால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வயதுக்கு ஏற்றார் போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன், குறிப்பாக 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன், ஒரு 20 பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. ஒரு 20லேருந்து 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபம், கொஞ்சம் ஒரு வேகம், ஒரு பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாகவும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு
இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.